அப்போ எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது? அரிசி பஞ்சம் உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. காரணம் நாங்கள்லாம் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. பிறக்கல. நாங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் அரிசி சாப்பாடு சாப்பிட்டோம். மற்ற நாளில் கோதுமை தான், மைதா, கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டிய கடலை. ரேஷன் கடையில் க்யூவில் நின்று பல பேர் செத்துருக்காங்க. அப்படி உணவு பஞ்சம் இருந்தது. அண்ணா அப்போ சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 படி அரிசி போடுவோம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னார். வந்தவொடனே 3 மாதத்தில் அண்ணா போட்டார். மார்ச்சில் பதவியேற்றார். மே மாதம் 1ஆம் தேதி கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ரூபாய்க்கு படியரிசி போட்டு இன்றைக்கி அரிசி பஞ்சமே இல்லை. உற்பத்தி அதிகமாகி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆக சொல்கிறவங்க யார் வாயிலேருந்து வார்த்தை வருது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். திமுக காரன் சொன்னானா செய்வான். அதனால தான் அன்றைக்கி அந்த வாக்களித்தாங்க. அண்ணா நிறைவேற்றினார். அதே மாதிரி கலைஞர் 1 ரூபா மின்சாரத்துக்கு ஏற்றுறவுடனே தமிழ்நாட்டு பூராகிற விவசாயி பூரா அடித்து பின்னி எடுத்தார் எம்ஜிஆர். 1 பைசா மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. கலைஞர் அவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச மின்சாரம் கொடுப்போம்னார். ஆட்சிக்கு வந்தாலும் கொடுத்தாரா இல்லை இன்னைக்கு இருக்குல்ல. இதெல்லாம் மக்கள் எண்ணி பார்க்க மாட்டாங்களா? அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் வந்தால் மத்திய அரசுக்கு நிகரான சம்பளம் கொடுப்போம்னு கலைஞர் சொன்னார். கொடுத்தாரா இல்லையா? இது மாதிரிலாம் சொல்கிறவங்க யார் வாயிலேருந்து வருது? ஆக அவங்க சொன்னால் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது.